டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கக்கூடிய ஐந்தாண்டு திட்டத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐந்தாண்டு திட்டம் மொத்தமாக 12 ஐந்தாண்டு திட்டங்கள். இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் யார் நடத்துவாங்கன்னா திட்டக்குழு. இவங்க இந்த திட்டக்குழு எப்போ நிர்ணயிச்சிருப்பாங்கன்னா 1950 மார்ச் 15. இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 1951 ஆரம்பித்து 2015 12வது ஐந்தாண்டு திட்டம் பாதியிலே தடை செய்யப்படுறோம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 1951 1956. முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியத்துவம் என்னதுன்னா வேளாண்மை முன்னேற்றம். வேளாண்மையில் இந்த நீர்மின் திட்டம், நீர்ப்பாசன வசதிகளை அதிகரித்தல், இது போன்றது. இலக்கு 2.1%. அது எவ்வளோ பர்சன்டேஜ் வெற்றியை தந்துச்சுன்னா அடைவுன்னு சொல்லுவாங்க. 3.6% தந்துச்சு. முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அதிகமாக முதல் ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம் தான் கேட்பாங்க. நல்லா நாம வேளாண்மை முன்னேற்றம் தான், நீர்ப்பாசன வசதி சம்மந்தமானது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 1956 1961 வரைக்கும். இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட முக்கியத்துவம் தொழில் முன்னேற்றம் மற்றும் கனரக தொழிற்சாலை, முக்கியமாக இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை மற்றும் இந்த பெரம்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட இலக்கு 4%. அதனோட அடைவு 4.5. திட்டம் வெற்றி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலம் 1961 1966 வரைக்கும். இதனுடைய முக்கியத்துவம் சுய முன்னேற்றம் மற்றும் சுதந்திரமான பொருளாதாரம். முன்னுரிமை பெறும் இயந்திரங்களே நம்ம நாட்டிலே உருவாக்குறது. அதுக்கடுத்து வேளாண்மைக்கு சுய தேவைகளுக்கு பூர்த்தி செய்யறதுக்காக தான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட முக்கியத்துவம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நடக்கும் மொத்தம் இந்தியா பாகிஸ்தான் போர் வரும். பருவக்காற்று வீசாததால் மழை வேறு பொழியாது. அதனால தான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில் முடியுது. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு 5.6. அடைவு அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 4.5. அதனால் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி. நான்காவது ஐந்தாண்டு திட்டம். நான்காவது ஐந்தாண்டு திட்ட காலம் 1969 74. நான்காவது ஐந்தாண்டு திட்ட முக்கியத்துவம் தற்சார்பு அடைதல் மற்றும் ஏற்றுமதி அதிகரித்தல் மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. இலக்கு 5.7. அடைவு 3.2. நான்காவது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி. முதல் 2 ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி, மூன்றாவது நான்காவது தோல்வி. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய காலம் 1974 79 வரைக்கும். இதனுடைய முக்கியத்துவம் வறுமை ஒழிப்பு, சுரங்கத் தொழில், வேளாண்மை தொழில். இலக்கு 4.8. அடைவு 5.2. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி, நான்காவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி, ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம். ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 1980 85 வரைக்கும். ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியத்துவம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழிற்துறை தற்சார்பு. இலக்கு 5.2. அடைவு 5.2. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. முதல் 2 ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. அடுத்து மூணாவது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி. ஐந்தாவது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி இப்போதைக்கு. ஏழாவது ஐந்தாண்டு திட்டம். ஏழாவது ஐந்தாண்டு திட்ட காலம் 1985 1990 வரைக்கும். ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தை முக்கியத்துவம் வேலைவாய்ப்பு வழங்குதல் மற்றும் தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்தல். ஏழாவது ஐந்தாண்டு திட்ட இலக்கு 5%. அடைவு 5.8. ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. முதல் 2 ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. 3 4 தோல்வி. 5 6 7 வெற்றி. எட்டாவது ஐந்தாண்டு திட்டம். எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் 1992 97 வரைக்கும். முக்கியத்துவம் மனிதவள மேம்பாடு மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துதல். இலக்கு 5.6. அடைவு 6.7. எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. அப்போ எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. முதல் 2 ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி. 3 4 தோல்வி. 5 6 7 8 எல்லாமே வெற்றி. ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம். ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்ட காலம் 1997 2002 வரைக்கும். முக்கியத்துவம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. இலக்கு 6.5. அடைவு 5.4. ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி. பத்தாவது ஐந்தாண்டு திட்டம். அதனுடைய காலம் 2002 2007 வரைக்கும். முக்கியத்துவம் ஓராண்டுக்கு 10 மில்லியன் வேலைவாய்ப்பு உருவாக்குதல் மற்றும் அனைவருக்கும் கல்வி அளித்தல். பத்தாவது ஐந்தாண்டு திட்ட இலக்கு 7.9. அடைவு 7.7. பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி. 11வது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய காலம் 2007 2012 வரைக்கும். முக்கியத்துவம் வேளாண் வளர்ச்சி விகிதத்தை 4% உயர்த்து, 70 மில்லியன் வேலைவாய்ப்பை உருவாக்குதல், குழந்தை இறப்பு விகிதம் 1/1000 குறைத்தல், காடு சதவீதம் 5% உயர்த்துதல், காடுகளின் சதவீதம் 5% அதிகப்படுத்துவது, அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் அளித்தல். இதனுடைய இலக்கு 9%. அடைவு 7.9. 11வது ஐந்தாண்டு திட்டம் அதுவும் தோல்வி தான். 11வது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி.
12வது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் வந்து 2012லேருந்து 2017. முக்கியத்துவம் வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் இது வந்து ஒரு ஹெல்த்து சம்மந்தமானது. இலக்கு வந்து 9%. திட்டம் வந்து தடை செய்யப்பட்டுச்சு 2015. 12வது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி. இந்த ஐந்தாண்டு திட்டங்களில் முதல் 2 திட்டம் வெற்றி, 3, 4 தோல்வி, 5, 6, 7, 8 வெற்றி, 9, 10, 11, 12 தோல்வி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினில் சில கொஸ்டின் பார்க்கலாம். ஐந்தாண்டு திட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து எந்த நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா ரஷ்யா. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது முக்கியத்துவம் கேட்குறாங்க. அது வந்து தொழில் முன்னேற்றம் மற்றும் கனரக தொழிற்சாலை. இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் வந்து 2015 வந்து கலைச்சிட்டாங்க. மொத்தமாக 12 ஐந்தாண்டு திட்டங்கள். 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாதியிலே நிறுத்தப்படும். 5வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியத்துவம் கேட்குறாங்க, சுரங்க தொழில் மற்றும் வேளாண்மை தொழில். நெக்ஸ்ட்டு வந்து 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றியா தோல்வின்னு கேட்குறாங்க. 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.